எக்ஸாம்பிள் 2.16 பாருங்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் 2 பவர் n. இப்ப நமக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம 2 பவர் nங்கிற ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணலாமா எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து 8ன்னு இருக்கு, ஓகேவா? ஸோ 8 வந்து நம்ம 2 பவர்ஸ்ல வர்ற மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு 8 இருக்கு. 4 2s are 8. அகைன் 2 2s are 4. நமக்கு வந்து எப்படி வருது? 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2ன்னு எழுதலாமா? இப்போ 8 is equal to 2 cubeன்னு வரும். ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து 2 பவர் nங்கிற டேர்ம்ஸ்ல எழுதிட்டோமா? nக்கு பதிலா நம்ம 3ல வருது. 2 cube is equal to 8ன்னு எழுதி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? 32 பாருங்க. 32. ஸோ இது எல்லாமே நம்ம 2ஓட பவர்ஸ்ல வர மாதிரி தான் எழுதணும், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 2ல ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். 16 2s are 32. 8 2s are 16. 4 2s are 8. Then 2 2s are 4. ஸோ பாருங்க நமக்கு 1 2 3 4 5 டைம்ஸ் வருது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 32 is equal to 2 into 2 into 2 into 2 into 2ன்னு 5 டைம்ஸ் எழுதிக்கலாமா? ஸோ வந்து எத்தனை டைம்ஸ் போடணும்? 32 is equal to 2 power 5ன்னு போடணும், ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து நமக்கு 1 divided by 4ன்னு இருக்கு, ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 divided by 2 into 2ன்னு எழுதலாமா? 2 2s are 4 நமக்கு தெரியும்ல. ஸோ அப்போ 1 divided by 2 ஸ்கொயர்னு வரும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த 1 divided by இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 2 power minus 2ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ நமக்கு வந்து 2 பவர் nல கிடைக்குமா? ஸோ கொஸ்டின்ல தானே கொடுத்துருக்காங்க. 2 பவர்ஸ்ல வர மாதிரி எழுதணும், ஓகேவா? புரியுதாமா? வந்து ஜஸ்ட் நமக்கு √2 மட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்போ நம்ம எடுத்துக்கோம் 2 பவர் 1/2ன்னு எழுதலாமா? ஸோ அவ்வளவுதான். டைரக்டாவே நம்ம எழுதிடலாம். √2 is equal to 2 பவர் 1/2. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். சரி, ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. ரூட் ஆஃப் 8ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த √8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 2ன்னு போடுறோம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? நமக்கு வந்து நல்லா தெரியும். இதை வந்து நம்ம பிரிச்சு எழுதிக்கலாமா? எப்படி? √4 into √2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, √8 is equal to நமக்கு √4ஓட வேல்யூ என்ன? ஸோ √4ஓட வேல்யூ நம்ம 2ன்னு வரும். ஸோ இங்க √2 வந்து அப்படியே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை மறுபடியும் பாருங்க. இப்போ 2 பவர் எதுவுமே இல்லைன்னா நம்ம 1ன்னு எடுத்துக்குவோமா? இப்போ √2 வந்து பவர்ல 1/2ன்னு எழுதலாமா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் பேஸ் வந்து காமனா இருக்கு. அப்போ நம்ம வந்து பவர்ஸ் ஆட் பண்ணுவோமா? அந்த மாதிரி ஒரு ரூல் படிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல? இந்த 2 இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? 1 plus 1/2 பவர்ஸ்ல இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 plus 1/2 is equal to 3/2ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ நமக்கு 2 பவர்ல 3/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் √8ஓட வேல்யூ. √8 is equal to 2 power 3/2. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எல்லாத்தையுமே 2ஓட பவர்ஸ்ல வர மாதிரி 2 பவர் n வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே அதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம், ஓகேவா?